வணக்கம். வாழ்க்கை நம்மள போட்டு பொரட்டி எடுக்கும் இல்லையா? சில நேரத்துல போதுண்டா சாமி, இதுக்கு மேல முடியல அப்படின்னு தோணும். அப்படிப்பட்ட நேரத்துல கூட எப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கெத்தா நிமிர்ந்து நிக்கிறது, அத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். உங்களுக்குள்ளேயும் இந்த கேள்வி ஓடிட்டு இருக்கா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? சுத்தி இருக்கிறவங்க சொல்றத கேட்டு நம்மால இதுக்கு மேல முடியாது போலன்னு உங்களே நீங்க குறைச்சு மதிப்பிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் இல்ல. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அது எங்கேயோ வெளியல்ல, நமக்குள்ள, நம்ம மனசுல இருந்து தான் ஆரம்பிக்குது. பாருங்க, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா மாற்றத்துக்கும் முதல் புள்ளி நம்ம மனசுதான். சிம்பிளா சொல்லணும்னா, காலையில எழும்போது ஐயோ இன்னைக்கு நாள் சரியில்லைன்னு நாம நினைச்சிட்டோம்னா பெரும்பாலும் அப்படிதான் போகும். நம்ம எண்ணங்கள் தான் நம்ம உலகத்தை உருவாகுது. சோ மத்தவங்க நம்மள காயப்படுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம மனச இரும்பு மாதிரி பலப்படுத்திக்கணும். இந்த விஷயத்த நம்மளோட புகழ்பெற்ற எழுத்தாளர் MS உதயமூர்த்தி அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அவரோட எண்ணங்கள் புத்தகம் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. என்னால முடியும்னு முதல்ல நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கணும். அந்த ஒரு வார்த்தை போதும், பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இப்போ இதே ஐடியாவை சத்குருவோட பார்வையில பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், நாம மனசோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, மனசு ஒரு சூப்பரான கருவி, ஒரு பவர்ஃபுல்லான கார் மாதிரி. ஆனா ஸ்டீரிங் நம்ம கையில இருக்கணும். அது இஷ்டத்துக்கு ஓட ஆரம்பிச்சா எங்க கொண்டு போய் விடும் சொல்ல முடியாது இல்லையா? ஓகே, இப்போ மனசு தயார் பண்ணியாச்சு. ஆனா வெளியிருந்து வர நெகட்டிவிட்டி, விமர்சனங்கள், குத்தி பேசுறது, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? நம்மளோட எனர்ஜிய இதுக்காகவே செலவு பண்ணாம எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறது, அத பத்தி இப்ப பார்ப்போம். உங்களை வேணும்னே காயப்படுத்துறவங்க, உங்க கான்ஃபிடன்ஸை உடைக்கிற மாதிரி பேசுறவங்க, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது? நேரா போய் அவங்க கூட சண்டை போடணுமா, இல்ல அதை விட ஒரு பெட்டரான வழி இருக்கா? இதுக்கு ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு வழி இருக்கு. அதுக்கு பேருதான் கழுகு ஃபார்முலா. இதுல என்ன ஸ்பெஷல்னா, நீங்க அவங்க கூட சண்டையே போட வேண்டாம். அவங்களால உங்களை தொடவே முடியாது உயரத்துக்கு நீங்க போயிடணும். எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க, ஒரு சின்ன கதை மூலியமா இத புரிஞ்சுக்கலாம். சிம்பிளான கதை தான், ஆனா பாடம் ரொம்ப பெருசு. வானத்துல உயரமா பறந்துட்டு இருக்க ஒரு கழுகு, ஒரு சின்ன காகம் வந்து அதோட முதுகுல உட்காந்துக்கிட்டு அத கொத்தி தொந்தரவு பண்ணுது. ஆனா அந்த கழுகு என்ன பண்ணுச்சு தெரியுமா? அது கோவப்படல, திரும்பி சண்டை போடல, தன்னோட நேரத்தையோ சக்தியோ வேஸ்ட் பண்ணவே இல்ல. அது ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் செஞ்சது. இன்னும் உயரமா பறக்க ஆரம்பிச்சுது. உயரத்துக்கு போக போக காத்துல ஆக்சிஜன் குறைய ஆரம்பிச்சுது. அந்த காகத்தால மூச்சு விட முடியல, அது தானாவே கீழே விழுந்துடுச்சு. பாத்தீங்களா, கழுகோட வெற்றி சண்டை போட்டதுல இல்ல, தன்னோட இலக்குல, தன்னோட வளர்ச்சியில கவனம் வச்சதுல தான் இருக்கு. நம்மள விமர்சிக்கிறவங்களையும் இப்படிதான் டீல் பண்ணணும். அவங்க கூட மல்லு கட்டாம நம்ம திறமைய, நம்ம உயரத்தை அதிகப்படுத்திட்டே போனா போதும், அவங்க தானா விலகி போயிடுவாங்க. ஓகே, மைண்ட் செட் பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ நம்மளோட உள் வலிமை அதிகரிக்கிறதுக்கு பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம்? 2 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான சைக்காலஜி தந்திரங்களை இப்போ பார்க்கலாம். முதல் விஷயம், எழுதி பாருங்க. ஆமாங்க, உங்களுக்கு பயங்கரமா கோபம் வருது, இல்ல மனசு பாரமா இருக்குன்னா ஒரு பேப்பர் எடுத்து உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் எழுதிடுங்க. யோசிக்கிறத விட எழுதும்போது ஒரு ஆழமான தெளிவு கிடைக்கும். 2வது, உங்க போஸ்டர், அதாவது உங்க உடல் தோரணைய சரி பண்ணுங்க. கூன் போட்டு நடக்காம தோர்பட்டைய விரிச்சு தலையை உயர்த்தி நம்பிக்கையா நடங்க. உங்க உடல் மொழி மாறும்போது உங்க மனநிலையும் தன்னம்பிக்கையும் ஆட்டோமேட்டிக்கா மாறும்னு சைக்காலஜி சொல்லுது. சிம்பிள், ஆனா ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகும். நம்ம பயணத்துல இருக்கிற ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் என்ன தெரியுமா? தோல்வி பயம். ஒருவேளை தோத்துட்டா 4 பேர் என்ன சொல்வாங்க? இந்த ஒரு பயம்தான் பலரையும் புதுசா எதையும் முயற்சி பண்ண விடாம தடுத்து நிறுத்துது. ஆனா உண்மையில தோல்வினா என்ன? அது ஒரு முடிவா? இல்ல. வாங்க, அது வேற ஒரு கோணத்துல பார்க்கலாம். நாம பெரும்பாலும் தோல்விய ஒரு வீழ்ச்சியா, ஒரு ஃபுல் ஸ்டாப்பா பாக்குறோம். ஆனா உண்மையில அது என்ன தெரியுமா? அது திரும்பவும் எழுந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அது ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, நம்ம கதையில வர்ற ஒரு கமா. ஆமாங்க, விழுறது தப்பே இல்ல. ஆனா விழுந்த இடத்திலேயே இருந்துடுறது தான் மிகப்பெரிய தோல்வி. ஒவ்வொரு தடவையும் நாம விழும்போது இன்னும் 2 மடங்கு வேகமா எந்திரிக்க கத்துக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா உங்க அகராதியில தோல்விங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. அதுக்கு பதிலா பாடம்னு இருக்கும். ஆமா, ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஏதோ ஒன்ன கத்துக் கொடுக்குது. பாடம்தான் நம்மள செதுக்கி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இந்த வரிய நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. வாழ்க்கையில ஒரு தடவை கூட விழாம வாழ்றதுல பெருமையே இல்ல. ஆனா ஒவ்வொரு முறை விழும்போதும் தூசிய தட்டிட்டு திரும்பவும் எழுந்து நிக்கிறோம் பாருங்க, அதுலதான் உண்மையான கெத்து, உண்மையான பெருமை இருக்கு.
சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு சேர்க்கிற நேரம் வந்தாச்சு. இதுதான் உங்களுக்கான நேரம். நல்லா கேட்டுக்கோங்க. உங்க பலம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. இந்த உலகம் உங்கள பார்த்து மிரளணும்னா அதுக்கு முதல்ல நீங்க உங்கள நம்பணும். அப்போ நாம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்? சுருக்கமா சொல்லணும்னா, உங்க எண்ணங்கள் தான் உங்க உலகத்தை உருவாக்குது. கழுகு மாதிரி நெகட்டிவிட்டிய கண்டுக்காம உயர பறக்கணும். சின்ன சின்ன தந்திரங்களை வச்சு உங்க நம்பிக்கைய அதிகப்படுத்தலாம். தோல்விய ஒரு பாடமா பார்க்கணும். எல்லாவற்றை விட முக்கியமா உங்க சக்தி உங்களுக்குள்ளதான் இருக்கு. அத நம்புங்க. இனியும் யோசிக்காதீங்க, நாளைக்கு பாத்துக்கலாம்னு தள்ளி போடாதீங்க. ஒரு புது தொடக்கம், ஒரு புது அத்தியாயம். அதை இன்றே தொடங்குங்க. எழுந்து வாங்க, இது உங்களுக்கான நேரம். தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி, இந்த மூணும் உங்ககிட்ட இருந்தா வெற்றி உங்களை தேடி வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையோட கதைய, உங்க வெற்றி கதைய நீங்களே எழுத தயாரா? சாதிச்சு காட்டுங்க. ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.